கேரள மாநிலம் கொடுங்கலூரைச் சேர்ந்த வைசாக். இவர் வந்து மனாமா, அதாவது மஸ்கட்டில் வேலை செய்கிறார். அங்கே வந்து அவர் வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தன்னுடைய பிரச்சனைகளை வந்து வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருனாக்க, கொடுங்கலூரைச் சேர்ந்த வைசாக்கி ஆகிய நான் முஸ்லீம் சமூகத்தோடு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளும் நான் வந்து ஆர்எஸ்எஸில் ஒரு பங்களிப்பாக இருந்து நிறைய வேலைகள் செஞ்சுருக்கேன். அந்த நேரங்களில் முஸ்லீம்களை வந்து கண்டபடி திட்டியிருக்கேன், முஸ்லீம் வழிபாடுகளை கண்டபடி விமர்சிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ சமீபத்தில் நிமோனியா வந்து 2 வாரம் நான் வந்து படுக்கையாக போயிட்டேன். அப்போ வந்து என்னோடய முஸ்லீம் சகோதரர்கள் தான், பக்கத்து ரூமில் என் ரூமில் இருந்த முஸ்லீம் சகோதரர்கள் தான் எனக்கு சாப்பாடு ஆக்கி கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் என்னை வந்து தன்னுடைய சகோதரன் போல் என்னை காத்தது முஸ்லீம்கள் தான். இப்போது நான் வந்து அப்படியே எனக்கு மனசு மாறிடுச்சு. நான் வந்து இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமையணும். இது மாதிரி ஆபத்து காலங்களில் உதவி செய்யக்கூடிய இந்த முஸ்லீம்களை நம்ம இத்தனை நாள் வெறுத்தோமே அப்படின்னு வெட்கப்படுறேன். அதனால் நான் முஸ்லீம் சமூகத்தில் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச அத்தனை பிரச்சனைகளும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறத நம்ம பார்க்குறோம். இதுதான் மனிதத்தன்மை, இதுதான் மனிதம். அதாவது தவறு செய்யலாம் மனிதர்கள், அந்த தவறை புரிஞ்சு திருந்தி விலகி வராங்க பாருங்கள், அவர்கள்ட்ட வந்து இறைவன் வந்து ரொம்ப ரொம்ப அவர்களை வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போவான். கண்டிப்பாக இந்த வைசாக்குன்ற இந்த நபருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். கண்டிப்பாக.